ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2024 25 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2025 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ டோட்டல் மார்க் வந்து 90, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. பணவீக்கம் பொருள் தருக, ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக, உடன்பாட்டில்லா வேலையின்மை குறிப்பு வரைக, சராசரி சேமிப்பு ஏபிஎஸ் வரையறு, பணத்தின் இலக்கணம் வரையறுக்க, மைய வங்கி வரையறு, பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன, பொது வருவாய் என்றால் என்ன, பொருளாதார வளர்ச்சியிலிருந்து முன்னேற்றத்தை வேறுபடுத்துக, புள்ளியியல் என்றால் என்ன, 7x3 21, முதலாளித்துவத்தின் சிறப்பினை வரிசைப்படுத்து, தலைவீத வருமானம் பற்றி சுருக்குறிப்பு வரைக, தொகு தேவை என்றால் என்ன, அதன் கூறுகளை எழுது, பண அழிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடு, பன்னாட்டு பொருளின் உள்ளடக்கத்தை பட்டியலிடு, நவீன அரசின் பணிகள் யாவை, நீர் மாசுக்கான காரணங்களை விளக்குக, நிதி ஆயோக்குடைய பணிகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொருளாதார அளவியலின் நோக்கங்களை கூறுக. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கு 7x5 நடவடிக்கை அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி, நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பணிகளை விளக்குக, தேசிய வருவாயினை கணக்கிடும் முறைகளை விளக்குக, முடுக்கி இயங்கும் விதத்தினை விவரி, வேலையின்மை வகைகளை விவரி, பணவியல் கொள்கை நோக்கங்கள் யாவை, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் ரொம்ப முக்கியம், புதிய பன்னாட்டு வணிக கோட்பாட்டினை விவாதிக்கவும், பணத்தின் பணிகளை விளக்குக, பல்வேறு வகையான திட்டமிடல் வகையினை விவரிக்கவும், வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவாதிக்கவும், பொது நிதியின் எல்லைகளை விளக்கு, உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். சம் கொடுத்துருக்காங்க, இந்த சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2025க்கான அஃபிஷியல் தமிழ் மீடியம் எக்கனாமிக்ஸ் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.